ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோடு வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டீங்க தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நம்ம வீட்டு ட்ராகன் ஃப்ரூட்டு அது வச்சு 1 இயர் ஆகுது, இன்னும் ஃப்ளவரிங்லாம் எதுவும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வீட்டில் அதுக்கு எதுவுமே இந்த இது போடுறதுக்கே வசதி இல்லாமல் இவ்வளோ நாள் இருந்துச்சுங்க. சப்போர்ட் கொடுக்க முடியல. ஸோ ட்ராகன் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல உயரமாக சப்போர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் கீழே தொங்கி வரணும். அந்த மாதிரி ஒரு செட்டப் நம்ம கொடுத்தோன்னா தான் அது ரொம்ப நல்லா நமக்கு ஃப்ரூட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 1 இயர்லலாம் ஃப்ரூட் வருங்க. ஆனால் நமக்கு இப்போ தான் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சமாக கம்பெல்லாம் வச்சு கட்டி ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பண்ணி வச்சுருக்கேன். இன்னுமே இதுக்கு சரியான ஒரு இது கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியலை. பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, இது எப்படி வளர்க்கணும், என்ன மாதிரி செய்யணும், இதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அதில் எது பெஸ்ட்டு அப்படிலாம் நிறைய கேட்டாங்க. நம்ம முதல்ல வைக்கும்போது சும்மா அமேசானில் ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்கங்க. 3 கட்டிங்ஸ் 100 rupees, 3 கலர். நாங்கள் அது 3 கலரானலாம் தெரியாது, 3ஐயும் உள்ளே நட்டு வச்சுருக்கேன். வரும்போது அப்டேட் காமிக்கிறேன். இப்போ தான் நம்ம நிறைய செடி, மரம், பழமரம் இப்படி நிறையவே நம்ம வெரைட்டி வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இனி தான் நம்ம இதை பற்றியெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய வைக்கலான்னு பிளான் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கேட்குறது, ட்ராகன் ஃப்ரூட்டு இப்போல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய ஒவ்வொன்றிலையும் நாலேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ரொம்பவே வரவேற்கத்தக்கது. அதெல்லாம் நம்ம கேட்கும்போது தான் நம்மளும் அதில் நாலேஜ் எடுத்துக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ ட்ராகன் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்குங்க, இந்தியாவில் ஒரு 15 விதமான ட்ராகன் ஃப்ரூட் பயிரிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது நம்ம பழக்கத்தில் நிறையவே இருக்கக்கூடியது. அப்படின்னா அதிகபட்சம் 15 வெரைட்டிஸ் நம்ம இந்தியாவில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 7 வகையான ட்ராகன் ஃப்ரூட்டு, அதை நம்ம இமேஜை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வீடியோஸில் அப்பப்போ இமோஜியும் காமிச்சிடுறேன். ஸோ 7 வகை அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 7, அதை டாப் 7 மட்டும் இப்போ காமிக்கிறேன். அடுத்த ஒரு 7 அடுத்த பார்ட் 2ன்னு போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வெரைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க அலைஸ் ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீப் ரெட் ஸ்கின்னாக இருக்குமா. இதோட ஃப்ளேவர் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ரிச் அண்ட் ஸ்வீட் ஃப்ளேவரில் இருக்குமாங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு இனிப்பு அதிகமுள்ள. ஏன்னா நமக்கு மார்க்கெட்டில் வர்றதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு இலச்சி கிடக்கிற டேஸ்ட்டு தான் இருக்குது. பட் வீட்டில் வைக்கிறது எல்லாமே கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆர்கானிக்காக வேறு வைக்கிறோம் இல்லையா, அதனால. ஆனால் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரிச் அண்ட் ஸ்வீட் ஃப்ளேவர் இதில் இருக்குமாங்க. 2வது வெரைட்டி அப்படின்னா மொரகோன் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு, இது பார்க்குறதுக்கு அந்த ஸ்கின் நல்ல ஒரு பிரைட் ரெட் ஸ்கின்னில் இருக்குமா. நம்ம ஃபிகரை பாருங்கள், இமேஜ் பாருங்கள், உங்களுக்கே புரியும். இதில் ஒரு க்ரன்ச்சினஸ் ஸ்வீட் இருக்குமா, புளிப்பு சுவையும் கொஞ்சம் இருக்குமா. உங்களுக்கு இனிப்பு பிடிக்கிறவங்க ஃபஸ்ட் வெரைட்டியை சூஸ் பண்ணுங்கள். நல்ல இனிப்பு இருக்கணும்னா, இல்லை புளிப்பும் சேர்ந்து இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2nd வெரைட்டியான மொரகன் ரெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. 3rd வெரைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜாம்போ ரெட் அப்படிங்கிற வெரைட்டி. இது பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குமா. பழங்கள் ரொம்ப லார்ஜர். எல்லா பழங்களோடையும் கம்பேர் பண்ணும்போது மிகப்பெரிய பழமாக இது இருக்குமா. ஸ்வீட்டாக ரொம்ப ஸ்மூத்தியாக அதில் உள்ளுக்குள்ளே உள்ளது ரொம்ப ஜூஸியாகவும் இருக்குமா. ஸோ நான் டேஸ்ட்டையும் அதனுடைய கலரையும் உங்ககிட்ட சொல்லிகிட்டே வரேன். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாங்கிறதுக்காக தான் இது. அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம அது என்ன மாதிரி வளர்க்கணும், எப்படி வளர்ப்பு முறை என்ன, நடுறது எப்படி உரம் கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், அடுத்த வீடியோவில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது 4th வெரைட்டி வியட்நாம் ரெட். இது வியட்நாமில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு வகை. ரொம்ப பாப்புலராக அங்கே இருந்த ஒரு வகை தான். இப்போ நம்ம நாடுங்களில் இதை பயிரிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய டேஸ்ட் ரொம்ப யுனிக் டேஸ்ட்டில் இருக்குமா, ஸ்வீட்டாக இருக்குமா அந்த ஃப்ளஷஸ் எல்லாமே. சரிங்களா? மைல்டான ஒரு ஸ்வீட் இருக்கக்கூடியது தான் இந்த வியட்நாம் ரெட். ஸோ ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்காதுங்கிறவங்க இந்த வெரைட்டியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நானுமே ஏதாவது ஒன்று வாங்கும் போதெல்லாம் இப்போ
ஸ்டார் ஃப்ரூட் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா புளிப்பா இனிப்பான்னு கேட்டு வாங்குவேன். ஏன்னா எங்களுக்கு புளிப்பு சுவை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இனிப்பு பிடிக்காதவங்க புளிப்பு. ஸோ மைல்டாக இனிப்பு வேணும்னா மைல்டாக இனிப்பை சூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் நான் இந்த டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இந்த பதிவை போடுறேன். அடுத்து ஈக்வேட்டேரியன் பலோரா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இருக்குது, 5th வெரைட்டி. இதோட ஸ்கின் வந்து எல்லோவாக இருக்குது பாருங்களேன். அது மட்டும் இல்லை, உள்ள ஃப்ளஷ் வந்து பிங்க் அல்லது ஒயிட்டாகவும் இருக்குமாமா. இதோட ஸ்வீட் அப்படின்னு ஃப்ரூட்டோட இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வித்தியாசமான சுவை. கிட்டத்தட்ட நம்மளை அது சுவைக்கும் போது வேற ஒரு உலகத்துக்கு நம்மளை கொண்டு போவோமா, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சுவையோடு இந்த பழம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 6th வெரைட்டி வந்து சி வெரைட்டி ட்ராகன்னு சொல்கிறாங்க. இதுவுமே நம்ம அதை சாப்பிடும்போது வேற ஒரு உலகத்துக்கு நம்மளை கொண்டு போகுமா, அந்த மாதிரி நம்ம சுவைத்திராத ஒரு சுவை வந்து இந்த பழத்தில் இருக்கும். ஸோ 2 வெரைட்டி அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதோட இதுவும் வந்து ரெட் ஃப்ளஷ் வந்து ரெட்டாக தான் இருக்கும், ஸ்கின்னும் ரெட்டாக தான் இருக்குமாங்க. அப்புறம் வந்து இதோட ஸ்வீட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மைல்டான ஸ்வீட்டு தான் இருக்குமா. ஸோ மைல்டாக ஸ்வீட் வேணுங்கிறவங்க இந்த சி வெரைட்டி ட்ராகனையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 7th வெரைட்டி என்ன அப்படின்னா பிளாக் ஆப்ரிக்கன். நல்ல பிளாக்காக இருக்கும், ஒரு ரேர் வெரைட்டி, ரொம்ப ரொம்ப அதிகமான மெடிசினல் வேல்யூ உள்ளது. நம்மளோட ஹெல்த்தை வந்து ரொம்பவே பூஸ்ட் பண்ணி ரொம்ப நல்லா நம்ம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். அதிகமாக நம்ம பார்த்துருக்க வாய்ப்பில்லாத ஆனால் நம்ம இந்தியாவில் விளையிற ஒரு வெரைட்டி தான். நல்ல ஒரு டார்க் ஸ்கின்னு, உள்ளே வந்து ரெட் ஃப்ளஷ் இருக்குமாங்க. ஹைலி நியூட்ரியன் உள்ள ஒரு பழம் அப்படின்னா இந்த லாஸ்ட் வெரைட்டி தான். ஸோ நான் 7 வெரைட்டினா ரொம்ப அதிகமாக அதை பற்றி போட்டோம் அப்படின்னா நல்ல நம்ம அதை பற்றி புரிஞ்சிக்க முடியாதுங்கிறதுனால தான் 15ல் 7 மட்டும் போட்டிருக்கேன். பார்ட் 1ன்னு போடுறேன். பார்ட் 2ல் இன்னும் இருக்கக்கூடிய 8 வகைகளையும் உங்களுக்கு நான் போட்டுறேன். ட்ராகன் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன கட்டிங்ஸ் யாராவது கொடுத்தா கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக காசு போட்டு வாங்கணும்னு இல்லை வெரைட்டியாக கரெக்டாக பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மிஞ்சி போனால் மேக்ஸிமம் 200 ரேஞ்சில் தான் இந்த 7மே இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதை விட 800+ வரைக்கும் இருக்கக்கூடிய ட்ராகன் வெரைட்டிஸ் எல்லாம் கூட இருக்குது. நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் வாங்கணும். தண்ணியை பொறுத்த வரைக்கும் வாரம் ஒரு தடவை கொடுத்தா போதும். அதே மாதிரி அதுக்கு நீங்கள் ஏதாவது உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னா 15 டேஸ்க்கு ஒன்ஸ் அல்லது 1 மந்த்துக்கு ஒரு தடவை கூட கொடுத்தா போதும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ட்ராகன் ஃப்ரூட்டில் என்ன அப்படின்னாக்க அதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட், ஒரு கல் ஊனி அதுக்கு மேலே அதை கொண்டு போய் அதிலிருந்து கீழே தொங்கி வர்ற மாதிரி இருந்தால் தான் ஃப்ளவரிங் எடுத்து அது வந்து காய்க்க ஆரம்பிக்கும். பட் முதல்லையே வைக்கும்போதே இதெல்லாம் பண்ணணும். எனக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லாதனால நல்லா வளர விட்டுட்டேன் 4 மந்த்ஸு. வளர்ந்ததுக்கப்புறம் அதை தூக்குறது முள் அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக போனதுனால சுற்றிலும் ஒரு 4 கம்பை மட்டும் நட்டு அதுக்கு மேலே ஒரு குச்சியை வச்சு அதிலேருந்து தூக்கி போட்டிருக்கேன். ஸோ நமக்கு எப்படி ஃப்ளவரிங் வருது, என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதனுடைய டேஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம வெரைட்டியான ஒரு ட்ராகன் ஃப்ரூட்லாம் வறுக்கிறதுக்கு ஜெயாஸ் கார்டனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். வருங்காலங்களில் அதையுமே நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இந்த தகவல்கள் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன வெரைட்டி வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை பை. See you.